ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆவார். ரியா ரிப்ளே சம்மர்ஸ்லாம் வர சண்டை போட மாட்டாங்க. கோடி ரோட்ஸ் லிமிட் கிராஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ராவோடைய இருந்து ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுவோம். ஸோ என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பார்ப்போமே. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மொத்த அப்டேட்ஸ் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்மளுடைய பிக்கிலேருந்து ஃபார்மர் டபிள்யூஇ சாம்பியனான பிக்கி, அது மட்டும் இல்லாமல் நியூ டேயில் உள்ள பிக்கி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்குள்ளே அந்த நெக் இன்ஜுரி பற்றி இப்போ வரைக்கும் நம்மளோட பிக்கியே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் கிறிஸ் வேனின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பிக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு இன்ஜுரி ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் எந்த ஒரு இஷ்யூவும் ஃபீல் ஆகலை. பட் என் நெக்கில் உள்ள C1 மசில்ன்றது ஸ்டில் இப்போ வரைக்கும் ஹீல் ஆகிட்டு இருக்குன்ற சொல்கிறாங்க. அது இன்னும் ஃபுல்லாக வந்து ஹீலிங்காக முடிக்கலை. பட் எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. ஸோ அது ஹீல் ஆகிற வர டபிள்யூடபிள்யூ என்னை கம்ஃபர்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்றதை நம்ம பிக்கி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இன்னும் ஓவர் ஆகலை. ஸோ அது கிளியர் ஆனதுக்கப்புறமா டே டு டே அது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கான இதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ன்றதை பிக்கி சொல்லியிருக்காரு. ஸோ கூடவே பிக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இன்ஜுரிக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் பிக்கிக்காக வெயிட் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது வந்து மண்டே நைட் ராவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டாக இந்த மண்டே நைட் ராவில் நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே வந்திருப்பாங்க. ரியா ரிப்ளே வந்தது மட்டும் இல்லாமல் லிவ் மார்க்கனை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட மாமியை சமாதானப்படுத்தலாம். நம்ம டாமினிக் வருவார். பட் இருந்தாலும் டாமினிக்கை கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ லிவ் மார்கன் ப்ரொமோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ என்னோட ஷோல்டர்ஸ்லாம் வந்து கிரேட்டாக இருக்குது. உன் ஷோல்டர்ஸ் தான் இன்ஜுரி ஆயிடுச்சுல, எப்படி இருக்குது? ஸோ என் ஷோல்டரை பாரு, சாம்பியன்ஷிப்பில் இருக்குல்லன்றதை சொல்கிறாங்க. உன்கிட்டருந்து எல்லாமே பறிச்சேன்னு சொல்லுவேன்ல. ஸோ அதே மாதிரி டைட்டிலையும் பறிச்சிட்டேன், டாமினிக்கையும் பறிச்சிட்டேன். இப்போ நானும் டாமினிக்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ன்றது உனக்கே தெரிஞ்சிருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ரியா ரிப்ளே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, நான் இல்லாத டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ நீ என்ன ப்ராப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணல. ஸோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சம்மர் ஸ்லாமில் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத நான் எல்லாத்தையுமே வந்து மீட் எடுக்க போகிறேன்றதை வந்து ரியா ரிப்ளே சொல்கிறாங்க. இதுக்கான சேலஞ்ச் வந்து நம்ம லிவ் மார்கனும் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் இதை ரீகால் பண்ணோம்னா, ஸோ அப்படியே மாமி பற்றியே வந்துடுமே. ஸோ மாமி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆனதுக்கு 2 ஷோ அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு ஃபைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடலைன்றதை நிறையா பேர் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? ஸோ நான் முன்னாடியே நிறைய அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்றது தெரியல. நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளே சண்டை போடலைன்னா கூட அவங்கள வச்சு ப்ரொமோ கட் பண்ணுறதுக்காண்டியாச்சும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகிற வைக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே பிளானை தான் இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பிடபிள்யூ பற்றின ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பிடபிள்யூ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரியா ரிப்ளே டில் சம்மர் ஸ்லாம் வர எந்த ஒரு மேட்சும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் ஸ்லாமில் சண்டை போட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. பட் சம்மர் ஸ்லாம் முன்னாடி வர எந்த ஒரு மேட்சும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலி நம்மளுடைய பிடபிள்யூஐ பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன்னு, ஏன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஆசம் மிஸ்ஸை பற்றி தான். ஸோ மிஸ்ஸுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து கரண்ட்டாக எந்த ஒரு ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது இல்லைன்றது உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ மிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பேப்பரிவில் நடக்கிற மேட்சஸ் எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அந்த பேப்பரிவ்ஸில் ஒரு மேட்ச் ஸ்லாட் எடுக்கிறதே ரொம்ப டஃப்ன்றதை வந்து மிஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ சம்மர் ஸ்லாம் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த சம்மர் ஸ்லாம் வந்து கிளீவ்லாண்டில் நடக்க போகுது. மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து மிஸ்ஸோட ஹோம் டவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறமா வந்து மேட்ச் கொடுக்குறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 6 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே போதும் சம்மர் ஸ்லாமுக்காக என்ன கேட்டால். ஸோ இதுக்கப்புறம் மிஸ்ஸுக்கு ஒரு மேட்ச் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்கன்றது பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ப்ராபப்ளி அவருக்கு ஒரு ஹோஸ்ட்டாச்சும் கொடுக்கலாம். ஸோ சம்மர் ஸ்லாமை ஹோஸ்ட்டாக வந்து நம்ம மிஸ்ஸை கூட போடலான்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவுடைய வியூவர்ஷிப் பற்றின பிறகு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ லாஸ்ட் வீக் எவ்வளோ கிடச்சின்றதை பார்ப்போம். லாஸ்ட் வீக் எவ்வளோ கிடச்சிருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ டாச்ன்ற ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த சைட்
சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.75 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. அதாவது 17,50,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ராவை வந்து யுஎஸ்ஏ நெட்வொர்க்கில் வந்து லைவாக பார்த்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தடவை வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1.66 மில்லியன் வியூவர்ஷிப் தான் ட்ராப் ஆயிருக்கு. 16,69,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ராவை வந்து யுஎஸ்ஏ நெட்வொர்க்கில் லைவாக பார்த்துருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நடந்த ரா வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 8,600 ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ரா நல்லா தான் இருந்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ரா வந்து சுமாராக இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். ஸோ பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்றதை நம்ம ரெஃபர் பண்ணியே ஆகணும். ரா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாலும் ஸோ என்எஃப்எல் போய் என்எஃப்எல் அது மட்டும் இல்லாமல் மல்டி அந்த ஃபுட்பால் ரக்பி டோர்னமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் ராவோட வியூவர்ஷிப் ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ டேப் பண்ணி வச்ச ஸ்மாக்டவுனுக்கு அசால்ட்டாக 2 மில்லியன் வியூஸ் போகுது. பட் இருந்தாலும் ராக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கிடைக்கணுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு பிளட் லைன் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாருமே கிடையாது, ரோமன் ரைன்ஸ் கிடையாது. ஸோ ஜிம்மி ஊசோ தான். ஸோ ஜிம்மி ஊசோ லாஸ்ட்டாக சோலா சிக்காவால் ஒரு ஸ்பைக்கும் அது மட்டும் இல்லாமல் டாமா டங்காவால் அட்டாக் பண்ணப்பட்டார் ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில். அதுக்கப்புறமா வந்து ஜிம்மி ஊசோ எந்த ஒரு ஷோவில் அப்பியரன்ஸ் ஆகலை. காரணம் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ரியல் இன்ஜுரின்ற மாதிரி தான் WWE சைட்லேருந்து சரி மற்ற சைட்ஸும் ரெஃபர் கொடுத்துட்றாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா PWA ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. PWA அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கரண்ட்டாக இப்போ வரைக்கும் ஜிம்மி ஊசோ மெடிக்கலி கிளியர்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கலி கிளியர் ஆகிருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து அவர் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ரெடியாக இருக்காருன்றதை வந்து பார்த்திங்கன்னா PWA பார்த்திங்கன்னா பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஓஜி பிளட் லைன் ஃபார்ம் ஆகுமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ரோமன் ரைன்ஸ் ரிட்டனே கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரிங் சைடே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக 3 மெயின் அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ 3 மெயின் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான். ஸோ கோடி ரோட்ஸ் நான் வந்து லைன் அப் மீறி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டேன்றதை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கிறிஸ் வேன் வேலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ப்ராபப்ளி அவர் ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா ராக்கு கூட பண்ணியிருந்தார்ல. ஸோ ரோட் டு ரெஸ்ல்மேனியா 40 ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின நிறையா வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு, நான் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதில் வந்து கிறிஸ் வேலண்ட் என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காருன்னா ஸோ ராக் உங்கள் கூட வந்து ஸ்டோரி லைன் பண்ணும்போது பர்சனலாக எதுவும் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாரான்றதை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலை. ராக் வந்து எந்த ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல. பட் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் தான் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய ராக்கை வந்து நம்ம கோடி ரோட் சொல்லியிருப்பார் லிட்டில் டிஐசிகே சிம்டம்ன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த வேர்டு ஒரு பேடான வேர்டு. ஸோ அதை மென்ஷன் பண்ணால் எனக்கும் ஜெயிலன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு ஸ்பெல் சொன்னேன். ஸோ அந்த வேர்டை சொல்லியிருந்தார்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம WWE உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ WWEல மென்ஸ் ஏஜ் ஆனவங்க எவ்வளோ அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸும் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில் இது சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட் சொல்லியிருக்காரு. மற்றபடி ப்ராபப்ளி அவர் கூட ஃபியூட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நல்ல மொமெண்ட்டுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ராக்லாம் இந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ணல, நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒரு சச் பேட் டிசிஷன் எடுத்துட்டேன்றதை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிறிஸ் வேலண்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவாரா ஜான் சீனா. இதை பற்றி வேறு யாருமே சொல்லலை. நம்ம 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ரிக் ஃப்ளேர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நேச்சர் பாய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்டட் ஓப்பன் ரேடியோக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் சீனா அவங்களுடைய டைட்டில் ட்ரெயினை பீட் பண்ணுறதை பற்றி. ஸோ அதில் வந்து நம்மளுடைய நேச்சர் பாய் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராபப்ளி வந்து அவருடைய டாட்டர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு டிபேட் போய்கிட்டுருக்கு. இந்த இதில் வந்து யார் ஜான் சீனா பற்றியும் கேட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நேச்சர் பாய் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அந்த விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் அது ஹேப்பன் ஆச்சுன்னா ஹாப்பியாக ஆள் நான் தான் வந்து ரிங் சைடு போய் ஃபஸ்ட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன்றதை நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகி ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை பீட் பண்ணாருன்னா நான் தான் ஹாப்பியாக ஆளாக இருப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கதை 17th டைம் சாம்பியனாக நம்ம ஜான் சீனாவாக பார்ப்போமா? ப்ராபப்ளி பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரைன்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இதை பற்றி ரிங் சைட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிங் சைடோடைய பாப்புலரான ரிப்போர்ட்டரான சாண்ட்ராப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரைன்ஸோட ரிட்டர்ன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நிறையா அப்சர்வர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அஷ்யூம் தான் பண்ணியிருக்காங்களே ஒரே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலன்றதை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம்ன்றதை சொல்லலை. அவங்க வந்து இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானே உங்கள்கிட்ட நிறைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் டைட்டில் மேட்ச் நடக்கிற பட்சத்துக்கு ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த மேட்ச்சில் அப்பியரன்ஸ் ஆகலாம், ரிட்டர்ன் கொடுக்கலாம்ன்றதை சொல்லியிருந்தேன். நான் நிறையா வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் பார்த்த ஒரு ரெஸ்லிங் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், சிம்பிளிங் ரெஸ்லிங் ப்ரோன்ற ஒருத்தர். ஸோ அவர் இதை தான் சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ இந்த மேட்ச் ஆல்ரெடி 2 ஷோவில் வச்சு நடத்தி முடிச்சிட்டானுங்க. ஸோ அதை எதுக்கடா போய் மெயின் ஈவெண்ட்டில் சரி இந்த பெரிய பேப்பரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை வந்து அவரும் சொல்லியிருந்தார். அவர் சொன்னது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து WWE இப்போதைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா ராலே ஒரு தடவை நடந்துச்சு. ஸோ ஸ்மாக் டவுனில் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வரைக்கும் ஏன் இதை வந்து மெயின் பேப்பரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்களே யோசிக்கணும். ஸோ பெரிய ரிட்டர்ன் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருந்தார், ஜிம்மி யூஸோ ரிட்டர்ன் பண்ண வச்சு எங்களை ஏமாத்திடாதீங்கன்ற மாதிரி. ஸோ ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாமுக்கு ஸ்டாக் ஆயிருக்குன்றத எந்த ஒரு அப்சர்வரும் கன்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் அஸ்யூம் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரிங் சைட் பற்றின ரெஃபர் பண்ணியிருக்காங்க.